இல்லத்தில் பிதாவே உங்கள் நாம பிதாவே உங்கள் நாளை கொடுத்து நன்றி பிதாவே உடுப்போ நோக்கத்து நன்றி பிதாவே பிதாவே உங்கள் ஆவிக்குறவர்களை வளர உதவி செய்யும் பிதாவே உங்களை போல உங்கள் குமாரனை போல வளர உதவி செய்யும் பிதாவே அறிவை ஞானத்தை கொடுங்க பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறேன் நாமே. நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம், என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, தேவனுடைய நன்மை, தேவனுடைய எல்லா கீழ்ப்படிதலும் குறித்து இயேசுவானவர் போதித்தாரா? இயேசுவானவர் முதலாவது கீழ்ப்படிதலை குறித்து போதித்தாரா? முதலாவது இயேசுவானவர் கீழ்ப்படிந்தாரா? நம்ம யாருக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கு? நம்ம ஏன் கீழ்ப்படியணும்? சரி, இயேசுவை கண்டு எல்லாரும் அங்கே என்ன செய்கிறாங்க? பிரமிப்படைகிறாங்க. இயேசுவை கண்டு எல்லாரும் பிரமிப்படைகிறாங்க. மார்க் புஸ்தகம் 1:27 நம்ம பார்க்குறோம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, அது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளை கட்டளையிடுகிறார். அவர்கள் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. இது யாருக்குறா இங்கே? எங்கன்னா அப்போஸ்தலர்கள் இல்லையா, சீஷர்கள், பரிசேயர்கள். இயேசு அங்கே என்ன செய்கிறாரு? அங்கே அற்புத அடையாளங்கள் செய்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? தேவனை மகிமைப்படுத்தின காரியத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? தேவனை மகிமைப்படுத்தின பொழுது அவங்க எல்லாரும் பிரமிப்படைஞ்சிட்டாங்க. இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? நாமெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தலையே. நம்ம எல்லாரும் எதற்காக அழைக்கப்படுறீங்க? இங்கே பாருங்க, யாரு அவர்? இயேசுவானவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒன்றும் தாமாய் செல்லவில்லை, அவர் கேள்விப்பட்டவைகளை செய்கிறார். தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏன் இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நம்ம இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே என்ன இருக்கிறது? நாம் அவருடைய உபதேசத்தை கேட்டு நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? மத்தேயு 21:42 பார்க்குறோம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைகள் ஆயிற்று என்று, இது கத்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு அதிசயமாக இருக்கிறது என்று நீங்கள் தேவனால் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? எங்க வாசிக்கிறோம்? சங்கீதம் 118, 22, 23. வீடு கட்டுறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று, அவர் கத்தராலே ஆயிற்று, அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யார் இந்த மூளைக்கு தலைக்கல்? இயேசு குறித்து சொல்றாரு. நம்ம 1 பேதுரு புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மூலமாக மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு வருகிறது, கூட்டி கட்டப்பட்டு இருக்கிறது. நம்ம சும்மாவே உக்காஞ்சிட்டு இருந்தோம்னா அந்த ஆலயத்தில் நாம் ஜீவன் உள்ளவர்களாக சேர்க்கப்பட்டிருக்கோம். நாம் என்ன செய்யக்கூடாமல் இருக்கோம்? நாம் புதுப்பிக்கப்படாதவர்களாக இருக்கிறோம். சரி, ஒருவேளை நான் கெடுக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா அந்த கல் அங்கேருந்து எடுக்கப்படுமா? அங்கே தான் இருக்கும் தொடர்ந்து. நான் என்ன ஆகிறது இல்லை என்றால், அந்த கல்லானது ஜீவனுள்ளதாக, அது கட்டப்படுவதற்கு சாத்தியம் இல்லைதா, ஆனால் கட்டப்படாமல் இருக்கலாம். ஆனால் என்ன செய்வது? அது அங்கே தான் இருக்கு. கெடுக்கப்பட்ட கல்லாக வேணால் இருக்கலாம் ஒரு வேளை. நம்ம என்ன செய்கிறோம்? வீடு கட்டுறதுக்குள்ளாலே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இயேசு அவர்களை நோக்கி சொல்றாரு, வீடு கட்டுறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. புரியுதுங்களா? இப்போ இயேசுவானவர் யாரையுமே ஏற்றுக்கல. இயேசுவை என்ன செஞ்சு பட்டிருக்காரு அப்படின்னா, அவர் உடனே அவர் மனமுடைந்து போயிட்டாரா?
யாரை குறித்து அவர் துக்கமாக இருக்கிறார்? அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே, ஏன் ஏற்றுக்கொள்ளலை? அவங்க பார்வை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ஞானம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இது இயேசு மேலே தவறா, அவங்க மேலே தவறா? ஒரு காலம் அவர் இயேசுவானவர் பாவம் செய்யலன்னு வாசிக்கிறோம். அவர் காணாதவர்களை காணும்படியாகவும் காண்கிறவர் குருடர் ஆகும்படியாகவும் வந்திருக்கார். சரி, இங்க காண்கிற கண்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? எதை காணுது? மெய்யாக அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் வேத வாக்கியங்கள் எல்லாம். நீங்க சொல்றாரு மத்தேயு 22:33 இங்க இருக்கக்கூடியவர்கள் சில தவறான உணர்ந்து கொள்ளுதல் இருக்கிறாங்க. உணர்ந்து கொள்ளுதல் பூமிக்குரிய வகையில அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஆசீர்வாதிக்கப்பட போறாங்க என்பதனால அதை எதற்கு ஒப்பீடு ஆக்குறாங்க? ஆவிக்குரிய ஒப்பீடுக்கு ஆக்குறாங்க. அது அப்படி இல்லை. மத்தேயு 22:23 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சதுசேயர் அன்றைய தினமும் அவரிடத்திலே வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக கடவோம் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாதவனிடத்தில் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட போனார். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரனத்தில் 7ஆம் சகோதரனும் செய்தார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலிலே 7 பேரிலே எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லோரும் அவளை விவாகம் பண்ணாது இருந்தார்களே என்று கேட்டார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் தேவ வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். உயிர்த்தெழுதலிலே கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல இருப்பார்கள். 7 சகோதரர் இருக்காங்க. 7 சகோதரரும் ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது மோசையினோட ஆகமத்தில் இருந்திருக்கு. இல்லை, அந்த ஸ்திரீயும் கடைசியில் செத்து போனால் சந்தானம் இல்லை, பிள்ளை இல்லை அவங்களுக்கு. அப்போது அவங்க கேட்குறாங்க, இந்த 7 பேருக்கு மனைவியாக இருந்தாங்கன்னா அந்த அவங்க அங்கே யாருக்கு மனைவியாக இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரி, தொடர்ந்து அவங்க பூமிக்குரிய வகையில் விவாகம் பண்ணி வாழணும், சம்பூர்ணமாக இருக்கணுன்றதை எண்ணம் கொண்டு இருக்கிறாங்களே தவிர தேவனை எப்படியாக அறிந்து கொள்ளணுன்ற எண்ணம் இல்லை. சொல்கிறார், நீங்கள் தவறான உணர்ந்து கொள்ளுதல் உள்ளவராக இருக்கிறீங்கன்ற சொல்கிறாரு. ஆகையால் உயிர்த்தெழுதலிலே 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லோரும் அவளை விவாகம் பண்ணினார்களே என்று கேட்டார்கள். மனுஷனோட பார்வையில் இது கரெக்டு. ஆனால் தேவனுடைய பார்வையில் பாருங்கள், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். சிலர் என்னதான் தேவனுடைய ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய வழியின்படி தான் நாங்கள் நடப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன இல்லை அப்படின்னா, இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வழி கிடையாது. அவர் இயேசு போதிக்கிறாரு, இதில் இங்கே பாருங்க, உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. கொல்லவும் கூடாது, கொல்லவும் முடியாது, கொடுப்பனையும் கிடையாதுன்றார். சொல்றாரு, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றியே நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறவன் என்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு
உரைக்கப்பட்டு இருக்கிறதே, நீங்கள் வாசிக்கவில்லையா? ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சரி, ஏன் இத அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது இப்படிப்பட்ட சத்தியத்தை. ஆதி முதல் கொண்டு அவங்க என்ன கேள்விப்பட்டிருக்காங்க? மனுஷனுடைய உபதேசத்தை கேள்விப்பட்டிருக்காங்க. மனுஷனுடைய வார்த்தையை களப்பாய் போதிக்கிறாங்க. அப்படிதான் மத்தேயு புஸ்தகம் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிற சொல்றாரு. நம்ம எப்பொழுதுமே பழைய பாட்டு பிரமாணத்தை வாசிக்கிறது அதை விட நிறுத்திடுறோம். அதில் என்ன இருக்குது, ஏன் அப்படி பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் அவ்வளோ விசேஷமான காரியங்களை தாவீது சொல்லிட்டு இருக்காரு. சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து அவர் தேவனை எப்படி மகிமைப்படுத்தினாரோ அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அவர் எப்படி தேவனை நேசித்தாரோ அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அவர் தேவன் எவ்வளோ இரக்கமாக இருந்தாரோ அந்த இரக்கத்தை கற்பிக்கிறார், அந்த அந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் எப்படியாக இருக்கிறது, அவருடைய ஞானம் என்ன, எது மாயை, எது உண்மை, எது சரியான வழி, எது உணர்ந்து கொள்ளுதல், எது ஞானம், எது விவேகம், எது இரக்கம், எது பரிசுத்தம், யாருக்கு இது பிரயோஜனம், வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகம் என்ன கொடுக்குது இல்லையா? இங்கே சாலமோன் எழுதின உன்னத பாட்டில் அவருடைய மனைவியை எப்படியாக அன்பு கூறார், தேவனானவர் அவர் எப்படி வைத்திருக்கிறார், தேவனுடைய அன்பை எப்படி காண்பிக்கிறார் இல்லையா? தேவனானவர் ஒரு குடும்பத்திலே எப்படியாக அன்பு செலுத்தணும்னு சொல்லிட்டு காண்பிக்கிறார். அவருடைய தேவனுடைய வார்த்தையை எவ்வளோ அழகானதுன்னு சொல்கிறார். சரி, இந்த சூரியனுக்கு கீழாக எது ஒன்றும் என்னவா இல்லை அப்படின்னா நேர்த்தியானதா, புதுசாக கிடையாது, எல்லாமே முன்பு இருந்தது தான் இப்பயும் இருக்குன்னு பிரசங்கி புஸ்தகத்தில் சொல்கிறார். அந்த வழிகளை எல்லாம் காண்பிக்கிறார், நித்தியமான ஒரு காரியங்கள் நோக்கத்தை காண்பிக்கிறாரே தவிர நம்ம நிறைய காரியங்களை அதை குறித்து கற்றுக்கொள்ளலாம். சரி, சின்ன சின்ன காரியங்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்கே ஆதியாகம புஸ்தகத்தில் என்ன நம்ம காண்றோம்? அவருடைய வல்லமையை காண்றோம், அவர் செய்யக்கூடிய செயலை காண்றோம், அவர் வேலையை காண்றோம் இல்லையா? மனுபுத்திரருக்கு அவர் எவ்வளோ நன்மை செய்கிறான்னு காண்றோம், அவர் சிருஷ்டிகர் என்பதை காண்றோம். ஆதியாகமம். யாத்திராகமும் தேவனானவர் அவருடைய கிரியைகளை கொடுத்துறாரு, அவர் பிரமாணத்தை, பழைய பிரமாணத்தை கொடுத்தாரு காண்கிறோம். இஸ்ரவேலர்கள் இதை செய்திருக்கிறாங்க இல்லையா? அந்த இஸ்ரவேலர்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்பதை யாத்திராகமும் உபாகமும் லேவியாராகமும் எண்ணாகமும் காண்றோம். யாத்திராகமும் அவங்க எகிப்திலிருந்து வந்தக்கூடிய காரியங்களை சொல்லப்படுது, உபாகமும் அங்கே உபதேசிக்கக்கூடிய காரியங்களை சொல்லப்படுது, லேவியராகமும் புஸ்தகம் அவங்களுக்கு பிரமாணம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி அந்த ஆலயம் இப்படி இருக்கணும், எதை சாப்பிடணும், எந்த நீதியின் வழியில் நடக்கணும், எது பரிசுத்தம் என்பதை கற்பிக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது இல்லையா? அப்போ ஒவ்வொரு புஸ்தகமும் விலையேற பெற்ற புஸ்தகம். அப்போ எந்த பிரமாணத்தை கை கொள்ளலாம் அதை நாம் பார்க்க தான் போறோம். சில வேத வாக்கியங்கள் பழைய பிரமாணத்தில் சொல்லப்பட்டது புதிய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனானவர் அதை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்துருக்கார். தேவ வார்த்தையினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பு ஆதியாகமத்திலிருந்து எல்லா புஸ்தகத்தையும் சரி, பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் எல்லாவற்றையும் சரி நமக்கு போதகங்களாக எப்படி இருக்கா, முன்பு எழுதப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு என்னவா இருக்கா, அதை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ற. எதை? பிரமாணத்தை அல்ல. அவங்க எப்படி நடந்தாங்க? 1 பேதுரு புஸ்தகத்தில் கண்டிங்கன்னா
முன்பு எழுதப்பட்டு சோதோம் குமரா அழிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. சாம்பலாகி கவிழ்த்து போடப்பட்டது எதற்காக? நமக்கு மாதிரியாக காண்பிக்கிறார். நீங்கள் அக்கிரமக்காரர்களுடைய நிலைமையானது இப்படிதான் அப்படின்னு காண்பிக்கிறார். சரி, தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும், தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுது, சோதனை வருது, பொறுமையா இருக்கும், தரித்திருக்கும், அது நன்மை. அந்த நன்மையை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? யார் எடுத்துக்கொள்றா? அந்த விலையேறப்பெற்ற அந்த நன்மைகளை யார் எடுத்துக்கொள்ள முடியும்? விலையேறப்பெற்றதை நம்ப முடியும். நாம் நம்பிக்கையும் உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அவைகள் எப்படியாக இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு பிரிந்து அக்கிரமத்தை செய்தார்களோ அப்படி செய்யக்கூடாது. தேவனை மறந்ததை போல நம்ம நேற்று பார்த்தோம், அவங்க எப்படி மறந்தாங்க, நாம மறக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. சரி, நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாதவர்களுக்கு தேவன் அடிக்கணும் அப்படின்றது கிடையாது. தேவன் சிட்சித்து தான் அவங்களை திருத்தணும் அப்படின்றது கிடையாது. தேவனானவருடைய சிச்சையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படிப்பட்டவங்க? விபச்சாரம் செய்கிறாங்கன்ற விபச்சாரக்காரர்கள் சொல்கிறேன். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. சரி, இஸ்ரவேலர்களுக்கு நடந்ததை விட தேவனானவர் இப்பொழுது ஒருவருக்கு நடத்தி அதை செய்யணுமா? அதை விட மிகப்பெரிய ஒரு சம்பவம் இல்லையல்ல. கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமையை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது என்ன செய்யுது? நித்தியமான ஒரு உலகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல், தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனுடைய வார்த்தையை அன்பு கூடாமல், அவரை தேடாமல் இருக்கிறவர்களுக்கு என்ன? சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கிறார். தேவன் என்ன செய்யறாரா? எவ்வளவு தாழ்மை உள்ளவர். தேவன் குனிந்து பார்க்கறதுக்கே எவ்வளவு தாழ்மையா இருக்கணும். அவர் என்ன செய்யறாரு? அவர் சிறுசா இருக்காரா? குட்டியாகிறாரா? இவ்வளோ பெரிய உலகத்தை நாம் காணுவதற்கே, வானாதி வானங்களை தொடர்வதற்கே நம்ம இவ்வளோ ஃப்ளைட்டு, இவ்வளோ ஜெட்டு எடுத்துன்னு போக வேண்டியதாகுது இல்லையா? சூரியனை பார்ப்பதற்கே இவ்வளோ ஒரு விண்கலத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டியதாக இருக்குது இல்லையா? இங்கேருந்து ஒரு பக்கத்து தேசத்திற்கு போகிறதுக்கே விமானத்தில் பயணிக்கிறாங்க. சில பேர் என்ன செய்ய போகிறாங்க? கப்பலில் பயணிக்கிறாங்க. ஆனால் தேவன் பூமியில் இருக்கிற யாவருக்கும் நன்மை செய்கிறார். அவர் எவ்வளோ பெரியவர்! அவருக்கு மனுஷனுடைய கையினாலே பணிவிடை கொடுக்கலாமா? நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த காசு அவருக்கு அற்ப காசு இல்லை, அற்ப புரோஜனம் இல்லையா? தேவனை எப்படியாக அறிந்திருக்கிறாங்க? தேவன் மனுஷனா? மனம் மாறுவதற்கு, மனம் மாற்றுவதற்கு அவர் என்ன செய்கிறது இல்லை, நீதியின்படி செய்கிறவர். என்ன சித்தரித்துக்கிறாங்க அப்படின்னா, சித்தரிப்பு அப்படின்னா ஒரு வடிவப்படுத்துவாங்க. பாவம் 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 பாவம், ஒன்றுமே இருக்காது. இரக்கம் 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 இரக்கம், பூரணம் பூரணம் அப்படின்னே சொல்லுவாங்க. யார் பூரணமாக இருக்கிறா?
சொல்கிறவங்களா சொல்லிட்டு செய்கிறவங்களா? நான் பூர்ணமாக இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கணும்? இப்போ நம்ம பாவம் செய்கிறோம், அப்போது அவங்களுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பாவம் செஞ்சுட்டு தேவனார் என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்ட்டு நான் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தேன்னா என்னை குறித்து என்ன நினைப்பார் தேவன்? பாவம் செய்ய விடுவதற்கு எனக்கு மனம் இல்லை. தேவனானவர் என்னை கண்டு எனக்கு உணவும் எனக்கு தேவையான நன்மைகளையும் கொடுப்பதற்கு என் தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு தாழ்மை இருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கிறார். அவர் என்ன பண்றாரா? லுக் டவுன். காட் லுக் டவுன் ஃப்ரம் அ ஹெவன். அவரை கண்டு அவருக்கு நன்மை செய்வதற்கே அவருக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்க? நாம அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டியது இருக்கிறது. யாரு அவருக்கு நன்மை செய்வா? எதை செய்வாங்க? பூமிக்குரியதே அவங்க கன்று பேணி இருப்பாங்கன்னா அவங்க மெய்யாக அவங்க என்ன செய்கிறது இல்லை. இந்த அவருடைய நித்திய ராஜ்யத்திலே அவங்க வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த ராஜ்யத்தை சுகந்தரிப்பதற்கு பாத்திரனா இருக்கிறாங்களா? என்ன தேவை? அவரோடு பாடுபட்டோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோன்ற யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு? யாருக்கு அவருடைய ராஜ்யம்? சரிங்க, தாவீது ஆபிரகாம் இந்த உலகத்தின் மேல் அவங்க என்ன செய்யல? பிரியமா இல்லை. பிரியமா இருந்திருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாரையும் போல அவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, எல்லா ராஜாக்களை போல அவங்களும் இருந்திருப்பாங்க. ஆபிரகாம் என்ன செய்ய மாட்டாங்க? தகப்பனோடய வந்திருப்பாரு, அங்கேருந்து புறப்பட்டு இருக்க மாட்டார். புரியுதுங்களா? அவர் அங்கே புறப்பட்டுட்டார். தாவீது அவர் அபிஷேகம் பண்ணும் போதே அவர் சவுலை கொண்டுட்டு இருக்கலாம். அவர் மேல நம்பிக்கை இருந்ததுக்கு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. தானியேல் 2:44 பார்க்குறோம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையினாலே பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிம்பண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜாக்களில் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இது ஒரு ராஜ்யம். இது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. இது ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இது தேவனுடைய ராஜ்யம். இது ஸ்தாபிக்கப்பட போவது. இந்த ராஜ்யமானது ஒரு காலம் அழிவதில்லை. இது நித்தியமான ராஜா கிட்ட கொடுக்க போறாரு. நித்தியமான ராஜா கிட்ட. அவரு தான் உண்மையான ராஜான்றார். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பூமிக்குரிய வகையில் ஆளுகை செய்கிற மேதியா, பெர்சியா, கிரேக்கு இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் இருக்கிறது. இதை நாளைக்கு நான் காமிக்கிறேன். இது எப்படிப்பட்ட ராஜ்யம், யார் யாரு அப்படின்னு. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். பூமிக்குரிய ராஜ்யம் நேபுகாத் நேச்சர் போன பின்பு அவருடைய குடும்பத்திலிருந்து வரலாம் இல்லையா. பிற்பாடு கிரேக்கு ராஜ்யம் போன பின்பு இன்னொரு ராஜ்யம் ஏற்பட போகுது. மேதியா, பெர்சியா இப்படி. ஆனால் சொல்றாரு, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை.
ஒரு கல் கையினாலே பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கி போடாத நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றுக்கும் நிற்கும். தானியேல் 7:14 சகலமும் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவமே நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே அழியாததுமாயிருக்கும். அவர் பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தாரா, இல்லை ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்தாரா? அவர் ஏன் ஆவிக்குரிய வகையில் இப்படிப்பட்ட ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யத்தை எழும்பப்படணும்? யூதர்கள் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தை தேவைன்னு தான் நோக்கினாங்க. ஆனால் அது அவ்வளோ பெரிய அதுக்கு அவ்வளோ பெரிய விலையை கொடுக்க வேண்டியது இருக்கு. என்னை இழந்து நான் அவரை பின்பற்ற வேண்டியது இருக்கிறது. அவருடைய அன்பை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. என்னை நான் மறுதளிக்கணும். ஒரு வாலிபன் கேட்டான், நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள என்ன பண்ணணும், நான் பூரணமாவதற்கு என்ன பண்ணணும்? அவர் என்ன கேட்டாரு? நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும் கேட்டாரு. இவர் என்ன கேட்டாரு? பூரணமாகக்கூடிய வழியை சொல்ற. பூரணமா இல்லைன்னா ராஜ்யம் கிடைக்குமா? நித்திய ராஜ்யத்துல இடம் இருக்குமா? இயேசுவை போல நாம் பின்பற்றலன்னா கிடைக்குமா? இயேசுவை எப்படி பின்பற்றணும்? எல்லா அழுக்கு, எல்லா களிம்போட, இறுதியும் சீர்படாம அப்படி இருந்தா அந்த ராஜ்யம் கிடைக்குமா? சரி, நித்திய ராஜ்யத்திலே நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் எவ்விதமாக கர்த்தரை தேவனை சேவிக்கிறாங்க? இங்கே சொல்கிறாரு, கர்த்தரை எப்படி என்று அவங்க அறிக்கையிடுறாங்க. அதுதான் நாங்கள் அறிக்கையிட்டோமே. நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னீங்கன்னா நான் சொல்லுகிறபடி கேளுங்கன்ற. நான் உங்களுக்கு இவ்விதமாக கற்றுக் கொடுக்கலன்றார் இல்லையா? ஒருவன் என்ன செய்யலாம், வாசல் வழியாக போகாமல் பக்க வழியாக நுழைந்தா கள்ள சகோதரன்றார், அவன் ஓனாயின்றார், அவன் திருடனும் கொள்ளைக்காரனுன்றார். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கவும் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணவும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதை கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஏன் இது சம்பந்தம் இல்லாம கர்த்தர் சொல்லுகிறார் என்றாரு? இது எந்த கர்த்தர்? ஆதியில இவர் என்ன இருந்தாரு, எங்க இருந்தாரு? ஏன் இவர் சொல்லுவது நித்திய ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, இவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கிறது? இவரோடு யார் இருக்கா? பரலோகத்தின் தேவன், மறக்க கூடாது. இங்க பாருங்க, அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கவும் நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணவும் என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதையே கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மேலாக ஒரு அதிகாரம் இப்பொழுது இருக்குதா? சுப்ரீமின் அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரத்தின் பெயரானது சுப்ரீமின் அத்தாரிட்டி, உயர்பட்ச அதிகாரம் உள்ளவர். சரி, இங்க நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால்,
நம்ம தான் நீதிமான், மற்றவர்கள் குற்றவாளி அப்படின்றத நிறுத்தணும். நான் நீதிமான், நீங்க நீதிமானா? நான் பரிசுத்தவான், நீங்க பரிசுத்தவானா? எப்படி தீர்க்கிறீங்களோ அந்தபடி தான் உங்களையும் தீர்ப்பாங்கன்ற. ரோமர் 14:13 இப்படியாக நாமும் இனிமேல் ஒருவருக்கு ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாமலுமாக ஒருவருக்கும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடத்தக்கதென்ற தீர்மானித்து கொள்ளுங்கள். ஒரு பொருளையும் தன்னிலே தீட்டு உள்ளது என்று கர்த்தராகிய இயேசுக்குள் அறிந்து சொல்றாரு, அறிந்து நிச்சயத்திருக்கிறேன், ஒரு பொருளை தீட்டு உள்ளது என்று எண்ணி கொள்ளுகிறவனே அவனுக்கு அது தீட்டு உள்ளதாயிருக்கும். அசுத்தமுள்ளவர்கள் அவங்க நடக்கைகளை பார்த்தீங்கன்னா ஒன்று கூட செம்மையான வழி இருக்காது. அவங்க தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறாங்க, அந்த வார்த்தையெல்லாம் அசுத்தமானதாக இருக்கும். யாரு? பரிசேயர்கள். மார்ட்டின் லூத்தர் இருக்காரு, நம்ம பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபை, இன்னொரு சபையிலேருந்து இன்னொரு சபை, சத்தியத்தின்படி அவர் பேசல, பொய்யும் புரட்டுமாக பேசிட்டாரு. பொருளாசையில் அவருடைய இருதயமானது வழிவிலகி போயிற்று. நீதியின் பாதை இல்லை. சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். எது? அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? அவன் ஒருவருக்கு இடரல் செய்யல, ஒருவனுக்கு அநியாயம் செய்யல, ஒருவனுடைய பொருளை எடுத்துக்கல, நீதி இல்லாதவர்களாக இல்லை. பாருங்க எப்படி இருக்கிறாங்க. அசுத்தம் உள்ளவனுக்கு அவிசுவாசம் உள்ளவனுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. இருதயம் நடக்கக்கூடிய செயலை சொல்லலை. செயலை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எப்படி இருப்போம்? கிருபை உபதேச மக்களை போல. அவருடைய கிருபையே போதும், நாம் எதுவொன்றையும் செய்ய தேவையில்லைன்றாங்க. சரி, ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். சொல்கிறேன் இல்லையா, இங்கே என்ன பார்க்குறோம்? அது எங்கே? அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அசுத்தம்னா என்ன? பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அவர் கற்பனையின்படி செய்தெல்லாம் எல்லாம் அசுத்தம் கிடையாது. அப்படி கிடையாது. அவர் பிரமாணம் சொல்லும், பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் இதை சாப்பிடக்கூடாது, தேவனுக்கு முன்பாக இவ்வளோ சுத்தமாக இருக்கணும், ஆசாரியன் அவனையும் ஜனங்களையும் கூடாரத்தையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பரிசுத்தம். எப்படி ஒரு வயலில் நிலைந்து வளைந்து இருக்கக்கூடிய தானியத்தை கொடுக்க முடியும் பரிசுத்தமாக? முதலாவது எது தேவனுக்கு என்று கொடுக்குறாங்களோ அது பரிசுத்தம். இப்போ நாம் எப்படி நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது? ஏன் நமக்கு ஒன்றும் சுத்தமாக இல்லை? நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய இது எப்படி ஏன் இவ்வளோ கேடுபாடு உள்ளதாக இருக்கு, அசுத்தமாக இருக்கு? நாம ரோமரில் சொன்னது போல நம்ம என்ன செய்யல சொல்றாரு. ரோமர் 12:1 அப்படியாக சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இல்லை? அவங்கக்கிட்ட தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வழி கிடையாது. எண்ணற்ற வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த வழிகள் எல்லாம் பொல்லாததாக இருக்குது. அப்படியாக சகோதரர், நீங்கள் உங்களிலே சரீரங்களை பரிசுத்தமும். எது பரிசுத்தம்? தேவனுடைய வழியை காண, அதுதான் பரிசுத்தம். தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அதுதான் பரிசுத்தம். தேவனுக்கென்றே தன்னுடைய சரீரத்தை பயன்படுத்தணுமே தவிர பாவத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதை செய்யுங்கன்ற. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை.
சரி, நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, நாம் தேவனுக்கென்று பரிசுத்தமுள்ளவர்களாக நம் நடக்கையை நாம வைத்திருக்க வேண்டியது இருக்குது. எபேசியர் 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தமும் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவனாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி. எதுல வளரணுங்க, எதுல நிலைத்திருக்கணும் சொல்றாரு, அவங்களுக்கு சொல்றாரு, நமக்கு இல்லையா? உங்களுக்கு சொல்லுகிற புத்தி, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கேன் தெரியாதே, எதற்காக அழைக்கப்பட்டிருக்க? பாத்திரவனாக நடந்து கொள்ளணும். அவங்க வர்த்ஃபுல்லா இருக்கணும், பிரயோஜனப்படணும். தேவ பக்தியாய் நடப்பதற்கு ஒரு காரியத்தை செய்வது, தேவ பக்தியாய் நடக்கிற அந்த காரியத்தை செய்வதற்கு ஏற்றவர்களாக இருக்கணும், பாத்திரவானாக இருக்கணும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். அவங்களுக்கு என்னென்ன இருக்கணும்? மிகுந்த மனத்தாழ்மை. நீங்க மட்டும்தான் அங்க இருக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறீங்கல்ல, அப்ப உங்களுக்கு தாழ்மை இருக்கா? எல்லா நன்மையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்கிறது தான் இதான் அவனுடைய சித்தம். எப்படி அது குறித்து நம்ம பார்க்க போறோம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவராய் அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் தாங்கி. ஒரு சிறியவனையும் அற்பமாக எண்ணலாமா? அவங்களுடைய தேவதூதர் பரலோகத்தில் இருக்கிற தேவனை தரிசிக்கிறாங்க. ஏன்னா தரிசித்து என்ன பண்ண போறாங்க? அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அப்போ நீங்க யாரு? உங்களை அற்பமாக எண்றாங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் அறிந்துக்கணும். கொலோசியர் 3:12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கமும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருமனப்படுவதற்கு அவருடைய தயவுல, அவர் சாந்தம் நீடிய பொறுமை அன்பில வளர வேண்டியது இருக்கா? அவர் அன்புக்குரிய பாகத்தில் நிலைத்திருக்க வேண்டியது இருக்கா? அவருடைய அன்புக்குரிய பாகம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும். சங்கீதம் 22:23 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரிலே பயப்படுங்கள். உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறையாமலும் இருந்து
தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். யாரு யாருங்க சொல்றாரு? தேவன் மேலே, கர்த்தர் மேலே பயமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய பிரமாணத்தை செய்கிறாங்க பாருங்க. அவரை துதியுங்கள் சொல்லிக் கொடுக்கிறார். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். ஆனர். அவர் எப்படி நம்ம கனம் செய்வது? அவருடைய காரியங்களில் நம்ம உயர்வாக மதிக்கணும். நம் முன்பு பார்த்தது போல அவர் வழியை எல்லாம் நம் உயர்வாக மதிக்கணும். நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். எப்படி? சோத்திரம் சோத்திரம் சொல்வதனாலையா? அவர் சொல்லி அதை செய்வதனாலையா? சரி. இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லோரும் அவர் பேரிலே பயபக்தியாக இருங்கள். சரி, இப்போ நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, உபத்திரவப்படுறாங்க இல்லையா? கர்த்தர் நிமித்தமாக, தேவன் நிமித்தமாக உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். நீங்கள் உபத்திரவப்படுறீங்க அப்படின்னா உங்களை அற்பமாய் எண்ணல. அவர் என்ன செய்கிறாரு? அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவருக்கு மறக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இவங்க யாரு? இவங்க தேவனுக்கு பயப்படக்கூடியவங்க. அவங்களுடைய ஜபமானது தேவனிடத்தில் கேட்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒரு எளியவன் ஜபம் செய்கிறாங்க, நமக்கு விரோதமாக இருக்குமானால், புரியுதுங்களா? நமக்கு விரோதமாக அந்த ஜபமானது இருக்குமா? ஒருவேளை அவங்க இருதயத்தில் கூட ஜபிக்கலாம், நெகேமியா மாதிரி. அப்படிப்பட்டவங்க தேவன் அவங்க சபிக்காம கூட இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அவங்களுடைய மன துக்கத்தை கூட அவர் பார்க்குறார். மகா சபையிலே நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சரி, இங்க சிறுமைப்பட்டவர்கள், எல்லாராலும் நிந்திக்கப்படுறவங்க, எல்லாராலையும் துக்கத்திற்கு எதுவாக இருக்கிறாங்க. சிறுமைப்பட்டவர்கள் சொல்ற இங்க சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். யாரு? வேற யாரும் கிடையாது. எதுவுமே அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, நீதியை செய்யறாங்க, அவங்க திருப்தி ஆகுறாங்க இல்லையா? கர்த்தரை தேடுறாங்க. கர்த்தரை தேடுகிறதுனாலே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாகியம் தேவனானவர் காண்பிக்கிறார். சரி, நம்ம உள்ளான மனுஷனில் இருக்கக்கூடிய அக்கிரமத்தையும் எல்லாவற்றையும் வெறுத்து நம்ம யாருக்காக ஜீவிக்கணும்? நம் கர்த்தர் ஒருவருக்காக, தேவர் ஒருவருக்காக மாத்திரமே ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருப்போமானால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தை நம்மளால் செய்ய முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க முடியாதுன்னு. ஆனால் அவங்களிடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான தேவனானவர் வழிவாசலை அளிக்கிறார். அது எப்படி? அவங்களுடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார். ஜபம் செய்து கலந்து செல்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் அறிந்து கொள்ள பிதாவாகி தேவன்தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர், உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய சித்தமானால் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தும் பிதாவே, உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தேவனே, நீங்கள் பரிசுத்தர், நீங்கள் இரக்கமுள்ளவர் பிதாவே. உங்களைப் போல, உங்கள் குமாரனைப் போல வளர உதவி செய்யும். எங்களை சோதனையிலிருந்து ரட்சியும். தொடர்ந்து உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய சித்தத்தை போல நாங்கள் வாழ உதவி செய்யும். இந்த உலகத்திலே எங்கள் தேவனைப் போல ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவாகி தேவனே, உங்களை நம்பி உங்களுக்காகவே ஜீவிக்கிறோம்.
இன்னும் அதிகமாக உங்கள் வேத வாக்கியங்களை போதிக்க கற்றுக் கொடுக்க உதவி செய்வீராக. உங்கள் சித்தமானால் கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும், சுற்றி இருக்கக்கூடிய யாவரையும் ஆசீர்வதியும், எனக்கு சுகபலனையும் இன்னும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் உங்கள் வேத வாக்கியங்களை படிக்க போதிக்க உதவி செய்யும். பிதாவே, நான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிற அந்த பாடங்களை யாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். பிதாவே, படிக்கப் போகிற யாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக செய்கிறோம். குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. ஸ்தோத்திரம்.